தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டருகே கொல்லப்பட்டது ஏன் அப்படிங்கிறதுக்கான பரபரப்பான தகவல்கள் வெளியாக இருக்கு. வீட்டை விட்டு எப்போ வெளியே வருவார், எத்தனை பேர் அவரோட இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் அந்த கும்பல் இவரை வெட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் தெருவை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் இவர் பேசிக்லி ஒரு அட்வொகேட். அது மட்டும் இல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். சுமார் 20 வருஷங்களாக இந்த கட்சியுடைய அந்த பொறுப்பில் இருந்து வருகிறாரு. அயனாவரத்தில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்தோடு வசிட்டு வந்தார். இந்த நிலையில தான் அவர் நேற்று இரவு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் தெருவில் புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு வர்றாரு. அந்த பணிகளை பார்வையிடுறதுக்காக ஆம்ஸ்ட்ராங் போயிருக்காரு. அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவரோட பெரம்பூரை சேர்ந்த வீரமணியும் பாலாஜி ஆகியோரும் 2 பேருமே இருந்திருக்காங்க. அப்போ அந்த பகுதிக்கு 6 பேர் 3 பைக்கில் வந்திருக்காங்க. வந்ததை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திடீரென ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி வளைச்சு வெட்டிட்டாங்க. இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத ஆம்ஸ்ட்ராங் தப்ப முடியாமல் அந்த கொலைக்கு பலியாகிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த 6 பேரையும் வீரமணியையும் பாலாஜியும் தடுத்து பார்த்துருக்காங்க. ஆனாலும் அந்த கும்பல் இவங்களையும் வெட்டிட்டாங்க. இதில் ஆம்ஸ்ட்ராங் பலத்த காயங்களோடு சரிஞ்சு விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தார். அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில தான் அங்கே அவரை டாக்டர்கள் பரிசோதனை செஞ்சாங்க. ஆனாலுமே சிகிச்சை பலனளிக்காத காரணத்தினால அவர் உயிரிழந்துட்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த விசாரணையில் சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் தான் இந்த பகீர் தகவல்கள் நிறைய வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் லைசன்ஸ் வாங்கின ஒரு துப்பாக்கி எப்பயுமே தன்னோட வச்சிருப்பாரு. ஸோ கடந்த 10 வருஷங்களாக அந்த துப்பாக்கியை அவர் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய நிகழ்ச்சி, கட்சி நிர்வாகியோட வீட்டு விசேஷம் உள்ளிட்ட எந்த நிகழ்வுக்கு போனாலும், எந்த ஃபங்க்ஷன் போனாலும் வெளியே போனாலே துப்பாக்கியோடு தான் ஆம்ஸ்ட்ராங் போவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல் அவருடைய ஆதரவாளர்கள் சுற்றியுமே இருக்கிற மாதிரி தான் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு சுற்றியுள்ள இடங்களுக்கு போகும்போது அவரோட துப்பாக்கி இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பக்கத்திலே போகும்போது அந்த கும்பல் நன்றாகவே தெரிஞ்சு வச்சுட்டு தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெரம்பூரில் வேணுகோபால் சாமி கோயில் தெருவில் ஒரு புதிய வீடை கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அதே தெருவில் வசிக்கிறதுனால, அதே தெருவை சேர்ந்தவராக இருக்கிறதால அங்கே போகும்போது துப்பாக்கி எடுத்துகிட்டு போக மாட்டாராம். இதை தினமும் அந்த வீட்டிற்கு 1 மணி நேரம் இதை தினமும் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவாராம். ஸோ அப்படி இருக்கும்போது நடந்தோ இல்லாட்டி யாரோடையோ பைக்லேயோ போயிட்டு அந்த வீட்டு வாசலில் இறங்கிட்டு வராராம். ஸோ இது எல்லாமே அந்த கும்பல் பயங்கரமாக நோட் பண்ணிட்டு தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் புதிய வீட்டுக்கு போன ஆம்ஸ்ட்ராங் கையில் துப்பாக்கி இல்லை, கூடவே பெரிய லெவலில் ஆதரவாளர்களும் இல்லை, அதாவது சுற்றி ஆட்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்தி அந்த கும்பல் அவர் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவல்களை கைது செய்யப்பட்ட 8 பேருமே போலீஸாருடைய விசாரணையில் வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க.